எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. நாம் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். நாளை முதல் வழக்கம் போல சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு. முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக வழக்கமான நடைமேடைகள், அதாவது 10 மற்றும் 11 இருந்து இயக்கப்பட்டு வந்த புறநகர் மின்சார ரயில்கள் அனைத்துமே 5 மற்றும் 6 ஆகிய விரைவு ரயில் செல்லக்கூடிய வழித்தடங்கள் வாயிலாக இயக்கப்பட்டதன் விளைவாக கடந்த 40 நாட்களுக்கும் மேலாக பார்த்தோம் என்றால் புறநகர் மின்சார ரயில் சேவைகள் என்பது சரியான நேரத்துல இயக்கப்படுவது என்பது பாதிப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாம புறநகர் மின்சார ரயில் சேவைகளுடைய எண்ணிக்கையும் வெகுவாக குறைக்கப்பட்டிருந்த நிலையில பயணிகள் கடுமையா அவதியை சந்தித்த வண்ணம் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிக்னலுக்காக ஆங்காங்கே ரயில்கள் புறநகர் மின்சார ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால பயணிகள் கடுமையான ஏமாற்றத்தையும் சந்தித்திருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த 10 மற்றும் 11 ஆகிய நடைமேடைகள், வழக்கமான நடைமேடைகள்ல அந்த மறுசீரமைப்பு பணிகள் என்பது தற்போது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடைமேடை, அதே போல தண்டவாளம் மற்றும் அந்த மின்மயமாக்கல் ஆகியவை புதுப்பொலிவுடன் தற்போது மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் பயணிகளுக்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை வசதிகளுமே அங்கே மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த மறுசீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில 3ஆம் தேதி, அதாவது நாளை முதல் வழக்கமான அட்டவணைப்படி புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் எனவும் 10 மற்றும் 11 ஆகிய அந்த வழக்கமான நடைமேடைகளில் இருந்து எழும்பூர்ல புறநகர் மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பொதுமக்கள், அதாவது சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு மார்க்கத்துல செல்லக்கூடிய மக்களுக்கு இது மீண்டும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமான நேர அட்டவணைப்படி இந்த ரயில்கள் என்பது இயக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.